ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட ஃபஸ்ட்டு பாட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் இந்த ட்ராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு சைக்கோ கலந்த வில்லன்னே சொல்லலாம். இப்போ இவன் எங்கே கிளம்பிட்டு இருக்கானா, இவனுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அவகிட்ட போய் லவ்வெல்லாம் சொல்லலை. ஸோ வீட்லேயே போய் டைரெக்டாக பொண்ணு கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக இவனுக்கு எந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகுதோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகிறான் பொண்ணு கேட்கறதுக்காக. ஆனால் அங்கே போய் பார்த்தா இவனுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்க பொண்ணு கேட்கறதுக்கு. அவங்களும் பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு என்னடா இது, நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆஜராயிட்டு இருக்கானே, இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி உனக்கு இந்த ஆஃபீஸ்ல ஜாப் இருக்கு, வேக்கண்ட் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்றான். என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, நீ இப்போ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தல, அந்த பொண்ணை இப்பவே கேன்சல் பண்ணிடு, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டா, நான் யாருன்னு தானே உனக்கு தெரியணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையனை அடிச்சு இழுத்துட்டு வரானுங்க. அவன் முகத்துல எல்லாம் வேற காயமா இருக்கு. இவன் யாருன்னு கேட்டா, இவன் வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணா வந்து உன்னோட வருங்கால ஒய்ஃப் அவளும் இருக்கா, அவளையும் இவன் கிண்டல் பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இவனை போலீஸ்ல மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கோழைங்க பண்ற வேலை. இப்ப இவன் கண்ணு முன்னாடி தானே இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடு. நீ என்ன பண்றனா, இந்த சிசரை வச்சு அவனோட நாக்க வெட்டிரு அப்படின்னு சொல்றான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, பைத்தியமானு கேட்டா, ஆமா நான் பைத்தியம் தாண்டா, உன்னோட வருங்கால மனைவி மேல நான் பைத்தியமா இருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ வந்து தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா, இப்பவே உன்னோட கல்யாணத்தை நிறுத்துற, இல்லைன்னு வச்சுக்க உன்னை நான் சாகடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். இவனும் பயந்து போய் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் இன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்றான். இன்னைக்கே இல்லை, இப்பவே நீ நிறுத்துற, கால் பண்ணி இப்பவே நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் கேன்சல்னு சொல்லிடுறான். குட் பாய், இப்போ உனக்கு இந்த ஆஃபீஸில் ஜாப் இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணு, இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பையனோட நாக்க வெட்டிடுறான். அதை நமக்கு காமிக்கல. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ அவன் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டு காரில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்கான் அவளை. எதுக்காகனா, இவன் ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சதுமே இவனை விட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவெடுத்து எஸ்கேப் ஆயிடுப்பா. அந்த நேரம் பார்த்து இவன் கண்ணில் மாட்டிக்கிட்டா. இப்போ அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான் காரில். அப்போ நடு ரோட்டில் காரை ஸ்டாப் பண்ணி இறங்குமா கீழே அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறக்கி விடுறான். எதுக்குங்க இங்க இறக்கி விடுறீங்கன்னு கேட்குற. காரணமா தான், நான் உனக்கு ஒரு காதல் டெஸ்ட் வைக்க போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, ஒன்னு நான் இங்க நிக்க வச்சுட்டு காரை நான் வேகமா உன் மேல ஏத்துறதுக்கு ஓட்டிட்டு வருவேன். அப்ப நீ உன் புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கையில, உன் காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில நீ இந்த இடத்துல அசராம நிக்கணும். அப்படி நீ ஒருவேளை நின்றுட்டனா நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு இவனும் காரை எடுத்துட்டு போய் ரிவேர்ஸ்ல போயிட்டு திரும்ப ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வரான். யாரா இருந்தாலுமே எதிர்த்தாப்புல ஒரு கார் நம்மள மோத வருது அப்படிங்கும் போது அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இவன் வர ஸ்பீடை பார்த்தா நம்மளை விட்டு ஏத்துனாலும் ஏத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். உடனே இவனும் காரை விட்டு இறங்கி, எதுக்காகமா நீ குதிச்ச, உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா என்ன, நீ இப்ப திரும்பவும் இதே இடத்துல நில்லு, நான் திரும்பவும் காரை விட்டு ஏத்த வருவேன், ஓகேவா, இந்த தடவை நீ கரெக்டா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் திரும்பவும் ஏத்த வரான். அப்படியே அவன் ஸ்பீடா வரும்போது இந்த தடவை நம்ம ஹீரோயினை தப்பிக்கணும்னு நினைக்கல. எப்படியோ இவங்கிட்ட வாழ்றதை விட நம்ம சாகுறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுடுறான். அவனும் ரொம்பவே ஃபாஸ்டா ஓட்டிட்டு வரான். ஆனா இந்த தடவை நம்ம பொண்டாட்டி அப்படியே நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு ஏத்தாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். கீழே இறங்கி ஓடி வந்து, நீ ஜெயிச்சிட்டமா, நம்மளோட காதல் ஜெயிச்சிருச்சு, நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இவங்கிட்ட மாட்டிட்டு இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்பவே அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு நெக்லஸையும் கிஃப்டா கொடுக்குறான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்றா. நல்லா மட்டும் தான் இருக்கா, அப்ப சூப்பரா இல்லையான்னு கேட்கறான். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. இவன் ரொம்பவே பாசமா பாத்துக்கிறான். என்னடா இது, ஒரு நேரம் அவன் நல்லா இருக்கான், ஒரு நேரம் அவன் சைக்கோவா மாறிடுறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கல்யாணத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். என்னோட லைஃப் இனிமே ஹாப்பியா மாறப்போகுது, ஏன்னா நீ என்னோட லைஃப்ல வந்துட்டு ஐ எம் சோ லக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவளோட நெத்தியில கிஸ் பண்ண போறான். அப்போ சடனா அவ அங்க ஒரு பள்ளியை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. பள்ளி பள்ளி பள்ளின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் அவனுக்கு ரொம்பவே மூட் ஆஃப் ஆயிடுது. இப்படி ஒரு நல்ல ரொமான்டிக்கான நைட்டை வந்து இந்த பள்ளிக்கு எடுத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கிட்ட போறான். அந்த பள்ளிக்கிட்டே போய் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட இந்த ரொமான்டிக்கான நைட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா, இப்போ உன என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, பேபி இந்த பள்ளி தானே உன்னை பயமுறுத்துச்சு, இப்போ இதை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பால் அந்த பள்ளியை போட்டு குடிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆஃப்கார்டா இருக்கு, வாமிட்டே வந்துருது. அவ அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா இவன் பண்ற வேலையை பார்த்துட்டு. இப்போ ப்ரெசன்ட் லைஃப் சீன் வருது. நம்ம ஹீரோ ஹீரோயினை அழகா ரெடி பண்ணலாம் இல்லையா, அவளை
அவளை கிச்சனுக்கு அழைச்சிட்டு வந்து அவளை உட்கார வச்சு இவன் தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சமைக்கிறான். இவளும் அப்படியே அவனை பார்த்து ரசிச்சபடியே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க ரொம்ப நல்லவன் தான், நீங்க கெட்டவன் கிடையாது. ஆனா எதுக்காக இப்படி திடீர்னு மாறுறீங்க? எனக்கு நீங்க கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க எப்போதும் இப்படியே இருந்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ப்ளீஸ் இப்படியே இருந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப திரும்பவும் ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் ஃபிளாஷ்பேக்கும் ப்ரெசென்ட் லைஃபும் கலந்து கலந்து வரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. கல்யாணம் பண்ண மறுநாளே நம்ம சைக்கோ ஹீரோ ஆசாசியா பொண்டாட்டிக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு வந்து ரூம்ல பாக்குறான். ரூம்ல பொண்டாட்டியை காணோம். இவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போனை பாக்குறான். போனை எதுக்காக பாக்குறான்னா, இவன் வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்கான். இப்ப பாத்ரூம்லயும் கேமரா வச்சிருக்கான் போல. பாத்ரூம்ல அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இவ பாத்ரூம்ல நின்னுக்கிட்டு அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நைட் அவன் பால்ல பள்ளியை போட்டு குடிச்சான் இல்லையா, அதை வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கா. அம்மா இவர் ரொம்பவே வித்தியாசமா இருக்காருமா, எனக்கு ரொம்பவே ஆஃப் கார்டா இருக்கு அவர் பண்றதெல்லாம் பார்த்தா, எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே இவன் புரிஞ்சுக்கிறான், நைட்டு நம்ம பண்ணதை தான் இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லா அம்மா மாதிரி இவங்களும் ஒரு பொதுவான அட்வைஸ் தான் போடுறாங்க மகளுக்கு. அது உனக்கு புதுசா இப்பதான் நீ அங்க போயிருக்கலாமா, அதனால உனக்கு அவரை புரிஞ்சுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகுமா, போக போக நீ புரிஞ்சுப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போனை கட் பண்ணிடுறா. இப்ப இவனுக்கு இங்க என்ன கோவம் வருதுன்னா, அது எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும். ஆனா நீ எதுக்காக இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவ? நீ பண்றது தப்பு, உன்னை இப்பவே அடக்கி ஆகணும். இல்லைன்னா நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்ப. உனக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு பொண்டாட்டிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவளும் ஆபீஸை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ஆபீஸ் அப்படின்னு சொல்றா. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்காமா, அப்படியே இந்த வீடியோவும் பாரு, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறான். அந்த போன்ல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா இருந்ததுதான். அதை இவன் வீடியோ எடுத்து வச்சிருந்துருக்கான் போல. இதை பார்த்ததுமே இவளுக்கு செமையான ஷாக்கிங்கா இருக்கு. என்னங்க நீங்க இதெல்லாம் நீங்க எதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கறா. உனக்கே தெரியும்லமா, நான் ஒரு சோசியல் மீடியா அடிக்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இந்த வீடியோவை நான் வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, லைக் பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது நம்ம 2 பேருக்குள்ள நடுவில் நடக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க போய் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதே மாதிரி தான் நீ பண்ணல, நீ என்ன பண்ண? நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்த நீ உன்னோட அம்மா கிட்ட சொன்னல, அப்போ உனக்கு அது தப்பா தெரியல. அதே மாதிரி தான் எனக்கும் இந்த வீடியோவை அப்லோட் பண்றது அப்படி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் போய் யாராவது அப்லோட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்ப நான் சொல்றத நீ கேளு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும். அது எதுவுமே வெளியே போக கூடாது. அப்படி ஏதாவது வெளியே போச்சுன்னா அப்ப இந்த வீடியோவும் வெளியே போகும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்றான். என்ன ப்ராமிஸ்னு கேட்டா, இங்க பாரு நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை நீட்டிக்கிட்டு சத்தியம் பண்றான். நம்ம 2 பேருக்குள்ள 1000 நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும்தான் அது இருக்கணும், வெளியே போக கூடாது எக்காரணத்தை கொண்டும். அது மட்டும் இல்லாம உன்னை நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் நீ என்னை விட்டு விலகக்கூடாது, என்னை விட்டு என்னைக்குமே நீ போகணும்னு நினைக்க கூடாது, எப்பவுமே நீ என் கூடவே என்னோட தர்ம பத்னியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறான். அவளும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா. சரிம்மா ஓவர், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமா ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. கல்யாணம் பண்ண மறுநாளே தன்னோட புருஷன் சைக்கோ மட்டும் இல்ல, ரொம்பவே கீழ்த்தனமானவன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. காலங்காத்தாலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு வந்து எப்போதும் போல பொண்டாட்டி எழுப்பிட்டு இருக்கான். ரொம்பவே ஆசையா அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அவளும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. சரிம்மா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எது கேட்டாலும் உனக்கு இந்த நிமிஷமே வரும். கார் வேணுமா, பங்களா வேணுமா, டைமண்ட் வேணுமா, என்ன வேணுமோ கேளு, இல்ல ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பொண்டாடிட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா அவ வந்து டக்குன்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோட அம்மா அப்பாவை பார்க்கணும், என்னோட ஃபேமிலி கிட்ட என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவனுக்கு சடனா மூட் ஆஃப் ஆகுது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம, ஓகேம்மா ஷியோர்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அங்க போகணும், அவங்கள வேணா இங்கே லஞ்சுக்கு வர சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்பதான் அவனோட உண்மையான சுயரூபம் வெளியே வருது. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு திமிரு இருந்தா நீ உன்னோட ஃபேமிலியை பார்க்க போவேன்னு சொல்லுவேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், ஆனா நீ என்ன கேர் பண்ண மாட்டேன், உனக்கு உன் ஃபேமிலி தான் முக்கியமா போயிடுச்சா, வரட்டும் வரட்டும், லஞ்சுக்கு தானே வராங்க, வரட்டும் வரட்டும், அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸ்லயும் இவன் வேலை பார்க்குற மாதிரி தெரியல, அங்கேயும் கேமரா மூலமா இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். வீட்டில் என்ன நடக்குது, என்னெல்லாம் இவன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொண்டாட்டிக்கு கால் பண்ணுறான். ரொம்பவே நல்ல மூடில் இருக்கான் போல். ஐ லவ் யூன்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவளும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ சடனாக இந்த மாதிரி லஞ்சுக்கு எல்லோரும் வராங்களேங்க, ஆனால் திங்ஸ்லாம் நிறைய வாங்கணும், நான் வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே உனக்கு சடனாக கோவம் வந்துடுது. இப்போது நீ உன்னோட ஃபேமிலியை பற்றி தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ திங்ஸ் தானே வாங்கணும், பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டு போ, அங்கே கார் இருக்குது, டிரைவர் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். ஓகேங்க தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறா. இப்போ நீ வந்து திருந்தல, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன
பண்றான்னா, அவளும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அதே இடத்துக்கு இவனும் போய் தூரத்துல நின்னு அவள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னென்னலாம் திங்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு பில் பே பண்ண போறா. அப்ப சடனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அங்க தூரத்துல இருந்து பேங்க்கு கால் பண்ணி என்னோட கார்டை வந்து நீங்க லாக் பண்ணிடுங்க, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ண சொல்றான். அது தெரியாம இவ இங்க கார்டுல பே பண்ணும்போது அது டிக்ளைன்னு வருது. திரும்ப செக் பண்ண சொல்றா. எத்தனை முறை செக் பண்ணாலும் சரி அது டிக்ளைன்னு தான் வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவளை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோட கார்டையோ இவ எடுத்துட்டு வந்து மிஸ்யூஸ் பண்ண பாக்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. மைண்ட் யூர் வேர்ட்ஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது என்னோட புருஷனோட கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எவ்வளவு புரிய வச்சுட்டு இருக்கா. ஆனா அவங்க புரிஞ்சுக்காம அவளை ஒரு கட்டத்துக்கு மேல தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஹீரோ மாதிரி வந்து என்ட்ரி கொடுக்குறான். என்ன பேபி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் என்ன திருடின்னு சொல்றாங்கன்னா, இந்த கார்டை வந்து வச்சு மிஸ்யூஸ் பண்றேன்னா இது உங்களோட கார்டு தானே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது பேசிட்டு இருக்கா. நீ ஒரு நிமிஷம் இருமா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்டாட்டியை இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவ யார் தெரியுமா, ராகவ் ஜிந்தலோட ஒய்ஃப், என்னோட ஒய்ஃப். அவ நினைச்சா இந்த நிமிஷமே இந்த சூப்பர் மார்க்கெட்டே அவ கையில இருக்கும், பக்ரியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம நாங்க வந்து பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கிட்டு போங்க, திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன பிச்சையா போடுற, ஒன்றும் தேவையில்லடா போடா, நாங்க வேற கடையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணியே கூட்டிட்டு போறான். இதுக்கு தாமா உன்னை நான் வெளியில எங்கேயுமே போக சொல்லாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருக்கேன், பாத்தியா இந்த உலகம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு. நீ நல்லவ தான், ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்ப அடுத்த சீன்லயே மாமியார் வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம ஹீரோ தான் சமைக்கிறான். இவங்க சமைச்சு முடிக்கிறதுக்கும் அவங்க வந்து காலிங் பில் அடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. வந்ததுமே இவன் தான் வெல்கம் பண்றான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வந்ததுமே என்னோட பேத்தி எங்கன்னு தான் கேக்குது. அதுக்கு அவன் பதில் சொல்லாம எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு டைனிங் டேபிள்ல எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற போறான். அப்பவும் வந்து பாட்டி விடாம என்னோட பேத்தி எங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு கோவம் வருது, இருந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பாட்டி உங்க பேத்தி எங்கேயும் போகல, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே அவ தான் சமைச்சா பார்த்து பார்த்து உங்களுக்காக, ஸோ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா, அதனால தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்காகவும் சமைக்கிறதுக்காக கிச்சன்ல நின்று பார்த்து பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் எடுத்து அதுல வந்து ஏதோ ஒரு டேப்லெட் போடுறான். அநேகமா இது வந்து தூக்க மாத்திரையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தூக்க மாத்திரையை போட்ட ஜூஸ் எடுத்துட்டு போய் பொண்டாடிட்ட கொடுக்குறான். அவ வேணாங்கன்னு தான் சொல்றான். குடிமா, நீ காலையிலேருந்து எவ்வளோ வேலை பார்க்குற, ரொம்ப டயர்டா இருப்ப, இதை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசமா கொடுக்குறான். சரி புருஷன் இவ்வளோ பாசமா கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை வாங்கி குடிச்சிடுறா. கொடுத்தா அடுத்த செகண்டே பார்த்தா அவளுக்கு தூக்கமா வருது போல. ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். என்னங்க இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு இப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்றான். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தூங்க வச்சுட்டு போயிடுறான். இதுதான் நடந்திருக்கு. தன்னை விட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி அவளோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. அதனால தான் வேணும்னே தூங்க வச்சுட்டு இங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் முன்னாடியும். ஆனால் பாட்டிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இவனை கண்டாலே பாட்டிக்கு பிடிக்காது. இவன் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்கு, மிஸ்டேக் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அதையும் மீறி பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பேத்தியை காணோம் அப்படிங்கவுமே பயந்து போயிடுச்சு. இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பாட்டி எதுக்கு போகுது அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். சரி பாட்டி நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை வேணாப்பா, நீ வந்து எல்லாருக்கும் பரிமாறு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மட்டுமே தனியாக வாஷ்ரூம் பக்கம் போகுது. வாஷ்ரூம் போகிற மாதிரியே அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணி பார்க்குது. அங்கே எங்கேயுமே இல்லை. கடைசியாக ஒரு ரூமில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஹீரோயினி படுத்து தூங்கிட்டு இருக்கு. அவளை பார்த்ததுமே சியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகுது பாட்டி. அப்போ சடனாக அங்கே வந்து பாட்டியோட கையை பிடிச்சி இழுத்துறான். என்ன பண்ணுறீங்க பாட்டி, சியா நல்லா தூங்கிட்டு இருக்கா, அசந்து அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா, வாங்க வாங்க வெளியே போகலாம், வாங்க வாஷ்ரூம் வேறு ரூமில் இருக்குது, இங்கே இல்லை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போகிறான். ஆனால் என்னோட பேத்திக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, அடுத்தவங்க ரூமில் பர்மிஷன் இல்லாமல் நுழையிறது தப்பு இல்லை, நாட்டி பாட்டி, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிடறான். திரும்பவும் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாட்டிக்கு இன்னுமே சந்தேகமாக தான் இருக்குது. இவனும் பாட்டியை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் என்ன தேர்ட் ஐ அப்படியே ஓப்பன் ஆகுதா, உன் பேத்திக்கு ஏதாவது நான் ஆகிடுமோன்னு அப்படியே துடிக்கிறியோ, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி ஒன்றும் என்னோட பொண்டாட்டிக்கிட்ட நெருங்க விட மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு தான் இருக்கா. அந்த தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் வேலை செய்யுது போல. இவன் பக்கத்துல உட்காந்து அப்படியே பொண்டாட்டியை ரசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவளும் கண்ணு முழிச்சு பாக்குறா. இவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். என்னாச்சு ராகவ், நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, நான் போய் இப்போ உடனே லஞ்சுக்கு ரெடி பண்ணுமே, நான் என்ன இப்படி படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப பாக்குறேன். ரிலாக்ஸ் பேபி, உன்னோட ஃபேமிலி எல்லாரும் லஞ்சுக்கு வந்தாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றீங்க, லஞ்சுக்கு வந்தாங்களா, அது எப்படி சாப்பிட்டுட்டு என்ன பார்க்காம போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஆமா, அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. ஆனா நீ எதுக்காக உன்னோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு நினைச்சா, எதுக்காக அவங்கள பார்க்கணும்னு நினைச்சேன்னு கேட்கறான். இதுல என்ன இருக்கு ராகவ், நான் என்னோட ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் அவங்கள கூப்பிட்டேன்னு சொல்றான். உன் கண்ணுக்கு முன்னாடியே உன் புருஷன் நான் இருக்கேன், நான் உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கேன், அதிகமான லவ் வச்சிருக்கேன், உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறேன். நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு போயும்
உன்னோட ஃபேமிலியை பார்க்கணும்னு நினைக்கிற, நீ பண்ணது ரொம்பவே தப்பு, நீ பண்ணதுக்கான தண்டனை உனக்கு இம்மிடியட்டா இப்பவே கிடைக்கும்டி, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவன் நேரா அவனோட டார்க் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க அவளை வச்சு ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். கீழே கிளாஸ் எல்லாம் உடைச்சு போட்டு அதுல அவளை வெறுங்காலோட நிக்க வச்சு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. ராகவ் ப்ளீஸ் ராகவ் என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்றா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஏன் சொல்ற, உன் புருஷன் பக்கத்துல தானே இருக்கேன், அப்புறம் நீ இந்த வலியெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீறிட்டு அவளை இழுத்து ரொம்பவே ஃபோர்ஸா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கரமா வலிக்குது, இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டேங்கிறான். ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் பாட்டி உருண்டு படுத்து பாக்குது, ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னா சியாவை பார்க்காமலே வந்துருச்சு இல்ல, அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. சரி ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கூப்பிட்டுட்டு இருக்கு. வா நம்ம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு. எங்க போறேன்னு சொல்லாம தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவனும் என்ன பாட்டி இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போறான். எங்க இவ்வளவு நேரம் இந்த சைக்கோ பைய அவளை வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அவ காலெல்லாம் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பேபி உன் காலெல்லாம் இவ்வளோலாம் அடிபட்டு இருக்கு, ரத்தம் வருதே, அச்சுச்சோ பாரு உனக்கு வலிக்கும் இல்லச்சே, நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டேன்னு, உனக்கு ரொம்ப வலிக்குதா பேபி, என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு காலில் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நீ என்னை இப்படி படுத்தி எடுக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனும் இவ்வளவு நேரம் சாஃப்டா பேசிட்டு இருந்தவன் சடனா வந்து அவன் மேலே அவனுக்கு கோவம் வருது. நான் தானே உன்னை இப்படி கஷ்டப்படுத்தினேன், எனக்கு தண்டனை கிடைக்கணும், இன்னும் அடின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை எடுத்துக்கிறா. சரி நீ அடிக்க மாட்டல, நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டை கழட்டி அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ பேசுற சவுண்டு கேக்குது. உடனே இவன் திரும்பி கேமராவை பாக்குறான். பார்த்தா வாசல்ல பாட்டி வந்து நிக்கிது பேரனை அழைச்சிக்கிட்டு. OMG நாட்டி பாட்டி, நீ இங்கேயும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டியா, ஆரம்பத்துல இருந்தே நீ என்னோட காதலுக்கு வில்லியா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த சைக்கோ பயலுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவன் பெரிய பணக்காரன், அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவன் பெரிய குடும்பத்திலே சம்மந்தம் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல, நம்ம மிடில் கிளாஸ் வீட்டுல வந்து அவன் நம்ம வீட்டு பொண்ணை கேட்கிறான். ஆனா இதுல ஏதோ இடிக்குது, எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு பாட்டி சந்தேகப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் ஹீரோயினோட அம்மா நம்புற மாதிரியே தெரியல. நீங்க எதுக்காக மாமியார எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட்டத்திலே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஏதோ நம்ம வீட்டு பொண்ணை பிடிச்சி போயிடுச்சு, வாண்டடா வந்து பொண்ணு கேட்டா நம்மளும் சம்மதிச்சிட்டோம், சரி நல்ல பையனா இருக்கானே பாக்குறதுக்கு அப்படின்னு. சோ இதுல என்ன தப்பா தெரியுது உங்களுக்கு, தேவையில்லாம நீங்க கண்டதே போட்டு யோசிக்காதீங்க, அதெல்லாம் அவன் நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அதை ஃப்ரீயா விட்டுருவாங்க. அன்னைக்கு இவங்க எடுத்த தப்பான முடிவுனாலதான் நம்ம சைக்கோ பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயினி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட போனையும் இவன் ஹேக் பண்ணி வச்சிருக்கான். இவன் ஒரு ஹேக்கர், அதாவது கேமிங் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த போனோட முழு சமாச்சாரத்தை பத்தி இவனுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுதான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுல உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்பவே தெரியும் எங்களோட காதலுக்கு எதிரியா இருக்க போறது நீதானா பாட்டி அப்படிங்கிற மாதிரி அப்பவே இவன் யோசிச்சிருப்பான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் அந்த பாட்டி மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனா பாட்டி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் சும்மா இருக்கணும்ல, பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாருமா, உன்னோட பாட்டி இந்த நேரத்துல இங்க வந்திருக்காங்க, இப்ப மணி என்ன ஆச்சு, 4 மணி ஆகுது, 4 மணிக்கு ஒன்ன தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா காலையில உன்னை பார்க்காம போயிடுச்சுல்ல, அதான் நிம்மதியா தூங்க முடியல போல. இப்ப நீ என்ன பண்றனா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனா எப்படியாவது அந்த பாட்டிய நீ தான் பேசி எப்படியோ வெளியே துரத்துற, என் வீட்டை விட்டு அது போகணும், அதை நீ தான் பண்ற. ஒருவேளை அந்த பாட்டி காலடி எடுத்து என் வீட்டுல வச்சுச்சு, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அது உயிரோட வெளியே போகாது, நான் அந்த பாட்டியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்பனா நீ போய் அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வை அப்படின்னு சொல்றான். அவளும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. போடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறான். அதுக்கப்புறம் இவளும் எழுந்திரிச்சு போய் காலை நொண்டிட்டு போய் வாச கதவை திறக்கிறா. பாட்டி பேத்திய பார்த்ததுமே இப்பதான் நிம்மதி பெருமூச்சே விடுது. சியா நீ நல்லா இருக்கலம்மா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் பயந்துட்டேன், என்னால நிம்மதியா தூங்கவே முடியல அப்படின்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கு. என்ன நிம்மதியா தூங்க முடியல, நீங்க தான் இந்த நேரத்துல வந்து எங்களோட நிம்மதியை கெடுக்குறீங்க. இப்ப மணி என்னாச்சு, 4 மணி ஆகுது, 4 மணிக்கு இன்னொருத்தவங்க வீடு தேடி வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறா. என்ன பேசிட்டு இருக்க சியா, இன்னொருத்தவங்க வீடா, இது என் பேத்தி வீடுமா, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஓ பாட்டி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ நான் உங்க பேத்தி கிடையாது, நான் இன்னொருத்தரோட மனைவி, என் புருஷனுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொந்தமா இருக்கேன், நீங்க என்னை தேடி இந்த நேரத்துல வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, மரியாதையா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இவ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான காரணம் அந்த பக்கமா அவன் கத்தியை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பாட்டி உள்ள வந்துச்சு நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி, மரியாதையா போங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இருக்கா. என்னக்கா பேசிட்டு இருக்க,
உன்னை பார்க்கறதுக்காக தான் பாட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு தம்பிக்காரன் சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. இந்த பாட்டி தான் ஏதோ வயசான காலத்தில் புத்தி கட்டு போய் பண்ணுதுன்னா நீயும் அழைச்சிட்டு வந்திருக்க பாரு. உன்னை சொல்லணும்டா ஃபர்ஸ்ட்டு. இப்போ என்ன பாட்டி, நான் நிம்மதியாக இருக்கணான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். என்னை என் புருஷன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் சரி அவரால் அதை தாங்கிட்டு இருக்க முடியாது, துடிச்சு போயிடுவார். எனக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. லைனில் வந்து டாக்டர் நிற்பாங்க. அந்த அளவுக்கு என் புருஷன் என்னை பார்த்துக்கிறான், கவனிச்சு. என்னை என் புருஷன் உள்ளங்கையில் வச்சு தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி புருஷனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. இவ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் புருஷங்காரனும் வாவ் வாவ் சூப்பர் சூப்பர், இப்போதான் நீ என் பொண்டாட்டின்னு நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவனும் ஒரு பக்கம் கையை தடவி கொடுத்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், கிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ உண்மையை தான் சொல்றியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பாட்டி திரும்பவும் கேட்குது. பாட்டி, நான் எத்தனை தடவை சொல்றது, நான் நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இப்போ நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புனீங்கன்னா தான் நான் என் புருஷனை போய் பார்க்க முடியும். இந்த நேரத்துல அவர் என்ன தேடிட்டு இருப்பாரு. நான் போகணும் பாட்டி, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. காட்ஸ், இவங்களை வெளியே அனுப்புங்க. இதுக்கப்புறம் யாரும் என்னோட சொந்தம்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. பாட்டி பேத்தியை பத்தி யோசிச்சுதான் இந்த நேரத்துலயும் கிளம்பி வந்திருக்கு, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பாக்குறதுக்கு. ஆனா அவ இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமா பேசினதுக்கு அப்புறமும் கூட பாட்டி அதை நம்ப தயாரா இல்லை. எனக்கு தெரியுமா, இது உன்னோட பிஹேவியரே கிடையாது, நீ இப்படிலாம் என்கிட்ட பேசவே மாட்ட. இப்போ நீ இப்படிலாம் பேசுறனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா, ஆனா நீ பத்திரமா இருந்தா அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே பாட்டி அங்கிருந்து போயிடுது. இவளும் டோரை லாக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஐம் சோ சாரி பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இன்னைக்கு தான் நீ என்னோட பொண்டாட்டின்னு நிரூபிச்சிருக்க. இப்படி நீ எனக்கு எப்போதுமே துணையா இருந்துட்டா, உன் ஃபேமிலியை உன்கிட்ட நெருங்க விடாம இருந்துட்டா, நானும் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்ல பேபி. அப்புறம் ஏன் நீ என்னை கோவப்படுத்துற மாதிரி சில விஷயம் பண்ற, இதுக்கப்புறம் பண்ணாத சரியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அப்படியே தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவளோட காலில் ரத்தம் அப்படியே வடியுது. எந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான புருஷனா இருக்கிறான் பாருங்க இவன். இப்போ காலங்காத்தாலே பார்த்தா புருஷங்காரன் காலடியில படுத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நைட்டெல்லாம் வந்து மருந்து போட்டு விட்டு இருந்திருப்பான் போல, காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு. இவ எழுந்திரிச்சு பார்க்கும் போது புருஷன் காலடியில படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி தூங்குறத பார்த்ததும் வெயில் அவன் மேல படக்கூடாது அப்படின்னு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கா. இவன் எவ்வளவுதான் இவளை வந்து காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துளி கூட கோவம் வரல புருஷன் மேல. இப்பவும் இவ என்ன புலம்பிட்டு இருக்கானா, நீங்க என் மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்கீங்க, ஆனா அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம இப்படி குழந்தைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு குழந்தை தனக்கு பிடிச்ச பொருள் மேல ஆசைப்பட்டு அது மேல பிடிவாதமா அதை வாங்கியே தீரணுங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்துல இருக்கோ, அதே மாதிரிதான் நீங்க என்ன என் மேல இருக்கிற காதல்ல என்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சீங்க, என்ன அடைஞ்சிட்டீங்க. என் மேல அக்கறையா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க, பாசமா இருக்கீங்க, என்ன ரொம்பவே காதலிக்கிறீங்க. அதே மாதிரி நானும் உங்களை காதலிக்கிறேன், ரொம்ப அதிகமா அக்கறையாவும் இருக்கேன், உங்க மேல அன்பாவும் இருக்கேன். ஆனா இது எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்களே. ஒவ்வொரு தடவையும் என்னோட காதலை நீங்க சோதிச்சு தான் பாக்குறீங்க. இவன் உண்மையிலே நம்ம மேல பாசமா இருக்காளா, உண்மையிலேயே அக்கறையா இருக்காளா, உண்மையே காதலோட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு தெரியல. அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் நீங்க இவ்வளவும் பண்றீங்க. இப்பவும் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா அவளோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா. வேற என்ன பண்ண முடியும், இவன் என்னதான் பண்ணாலும் புருஷனாச்சே, அதனால அனுசரிச்சு தான் போகணுங்கிற மாதிரி பழகிட்டாலோ என்னமோ தெரியல. அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கும் போது அவளோட கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கீழே விழுந்துருது அவனோட கையில. அதை பட்டதுமே அவன் எழுந்திருச்சிடறான். அழுதுகிட்டு இருக்கிறது தெரியுது பொண்டாட்டி. ஏமா நீ அழுகுற, என்னாச்சு உனக்கு, இங்க பாருமா, உனக்கு உன்னோட புருஷன் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் கலங்க கூடாது, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு ஃபோன் கால் வருது. எவன்டா அது என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றான். வாட்ச்மேன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். சார், உங்க மனைவியோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க, அவங்கள என்ன பண்றது, வீட்டுக்குள்ள விடவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுக்கு செமையா கோவம் வந்துருது. இப்பதான் அந்த பாட்டி கிளம்பி போச்சு, அதுக்குள்ள அப்பா அம்மா வராங்களா அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுமே யோசிக்கிறா, நைட்டு தானே பாட்டி வந்துட்டு போனாங்க, இப்ப அப்பா அம்மா வேற வந்திருக்காங்களே, அவங்களை இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ராகவ் என்னோட அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ரிலாக்ஸ் பேபி, எதுக்காக நீ பயப்படுற, உன்னோட அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா தான், அதனால நீ பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ரெடி ஆயிட்டு இங்கே இரு, வெளியே மட்டும் வந்துடாத, உன்னோட பேரண்ட்ஸை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வெளியே போனா ஹீரோனோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம், எதுக்காக திடீர்னு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது ஒன்றும் இல்லப்பா, நைட்டு திடீர்னு பாட்டி வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாமே, எங்களுக்கு தெரியாது, நாங்க தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க போல, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. இதுக்கு பதிலா நீங்க பேசாம என்ன செருப்பாலேயே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. ஆமா பின்ன என்ன, நீங்க பேசுறதெல்லாம் என்ன சரியா? பாட்டி இங்க வரக்கூடாதா? பேத்திய பார்க்கறதுக்காக தானே வந்திருக்காங்க. அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் எப்ப வேணாலும் இங்க வரலாம். இது உங்களோட வீடு. ஆனா நீங்க எப்போதுமே என்ன பிரிச்சு தானே பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவனா பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோயினி ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா ஒளிஞ்சுக்கிட்டு. இல்ல தம்பி, என்னதான் இருந்தாலும் பாட்டி பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் மன்னிப்பு தான் கேக்குறாங்க. அதெல்லாம் விடுங்க. பாட்டி என்ன பேத்திய பார்க்கறதுக்காக தானே வந்தாங்க. அவங்க மிட் நைட்ல வந்ததுனால பார்க்க முடியாம போயிடுச்சு. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாட்டியை இங்க அழைச்சிட்டு வாங்க, 2 நாள் இங்க தங்கட்டும். பேத்தி கூட நல்லா என்ஜாய் பண்ணட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப இங்க இருந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா பொண்ணை பார்க்காமலே அவன் பேசுற பேச்சை நம்பிக்கிட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா 2 பேரும். வீட்டுல போய் பாட்டிக்கிட்ட மருமகனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்கள போய் அந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணியுமே மருமகன் எவ்வளவு பொறுமையா பேசினார் தெரியுமா? அவர் ரொம்ப நல்ல பையன். நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அவர் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க, தப்பாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை வந்து 2 நாள் அங்க தங்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அவன் என்ன அங்க வந்து தங்க சொன்னானா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பாட்டி யோசிக்குது. பாத்தீங்களா, இப்பவும் உங்க அம்மா தப்பா தான் யோசிக்கிறாங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிடுது. சரி, இந்த 2 நாள் போய் இருந்து பார்த்தா தெரியும் அவன் என்னோட பேத்தியை நல்ல விதமா தான் வச்சிருக்கானா, இல்ல அவன் இந்த உலகத்துக்கு முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு பிளானோட தான் கிளம்புது இங்க இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் அவன் வீடு ஃபுல்லா கேமரா வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. என்னமோ இப்பதான் புதுசா இந்த வீடு ஃபுல்லா கேமரா வச்சுட்டு இருக்க மாதிரி சிஸ்டத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க எதுக்காக இப்ப திடீர்னு வீடு ஃபுல்லா கேமரா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒண்ணுமே தெரியாம அப்பாவி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது வந்துமா பாட்டி வீட்டுக்கு வராங்கல்ல, அதனாலதான் நான் வைக்கிறேன், அவங்கள வாட்ச் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்படி கேமராலாம் வச்சு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரவங்கள தானே வாட்ச் பண்ணுவாங்க, வர்றது என்னோட பாட்டின்னு சொல்றா. எக்ஸாக்ட்லி, உன்னோட பாட்டிங்கிறதுனால தான் நான் கேமராவே வச்சேன். உனக்கு புரியலையாம்மா? நீ உட்கார் நான் உனக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நான் ஏன் எதுக்காக இந்த கேமரா வச்சிருக்கேங்கிறது தானே உனக்கு டவுட்டா இருக்குன்னு நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனா நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க கூடாது, ஓகேவா? இப்போ உனக்கு திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு நினைச்சுக்கோ, காதல் டெஸ்ட். அதுல நீ பாஸ் ஆகணும். ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த கேமராலாம் நான் வைக்கிறேன். ஏன்னா பாட்டி இருக்குல்ல, அந்த நாட்டி பாட்டி, அது உங்ககிட்ட ஏதாவது வந்து தொண கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நீ எதுவும் என்னை பத்தி உளறிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இந்த கேமராவே வைக்கிறேன், புரியுதா? ஸோ அதனால நீ இப்போ என்ன பண்ணணும்னா, இவ்வளோ நாளா நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்தியோ, நானும் உனக்கு ஒரு நல்ல புருஷன் அப்படிங்கிற மாதிரி நீ வெளி உலகத்துக்கு காட்டினியோ, அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கணும், ஓகேவா? அப்படி நீ மட்டும் பண்ணிட்ட, நம்மளோட காதல் ஜெயிச்சிருச்சுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. இவன் சைக்கோத்தனத்தோட உச்சத்துல போயிட்டான். இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், இருந்தாலும் உனக்கு தெரியாத உண்மை வேற ஒண்ணு இருக்கு. நான் இந்த கேமராவை இன்னைக்கு ஒன்றும் வைக்கல, எப்போ வச்சுட்டேன். ஆனா உனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு. நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், அதுவும் 24 மணி நேரமும். இது உனக்கு தெரியாதுல்ல, இதுதான் உனக்கு தெரியாத ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா காலிங் பெல்லும் அடிக்கிற சவுண்டு கேக்குது. பாட்டி வந்துருச்சு, நாட்டி பாட்டி வந்துருச்சா, வா வா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை திறக்க போயிடுறான். பாட்டியும் வீட்டுக்கு வந்துருச்சு. இவளும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா பாட்டி கிட்ட. சாரி பாட்டி, நான் ஏதோ தெரியாம அன்னைக்கு பேசிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல விடுமா, நீ இப்படிலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நாட்டி பாட்டி வெல்கம் டு மை ஹோம்னு சொல்லிட்டு அவன் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறான் பாட்டி கூட நின்றுட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாட்டி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு சாமிக்கு. அப்ப திட்டிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏம்மா நீ உன் வீட்டுல வந்து சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ண மாட்டியா, என்னம்மா நீ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு பழச நினைச்சு பாக்குறா. கல்யாணம் பண்ண மறுநாளே இப்ப பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பா. புருஷன் வந்ததும் அவங்கிட்டையும் கேட்பா, பூஜை ரூம் எங்கங்க, நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை பண்ண போறியா, வா வா பூஜை ரூமை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு அழைச்சிட்டு போய் அங்க சோஃபாலையும் உட்காந்துக்கிறான் சாமியார் மாதிரி. பண்ணு பூஜை அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்க, சாமி ரூம் எங்க, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்க பாரு, நான் ஒன்றும் விளையாடல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உன்னோட பாட்டி உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பலையா, கணவனே கண்கண்ட தெய்வம்னு? அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தான் பூஜை பண்ணணும், நான் தான் உன்னோட கடவுள், என்ன தவிர வேற எந்த கடவுளையும் நீ கும்பிடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அதுவும் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் வேற வழியே இல்லாம அவனை உட்கார வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் கண்கள்ல கண்ணீரோட. இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. தன்னோட வீட்டுல நான் பூஜை பண்ணணும்னு சொல்லும் போதே என் புருஷன் அந்த வேலையை பார்த்தானே, இப்ப பாட்டி வேற சாமியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா அந்த சைக்கோ பையெல்லாம் கிராஸ் ஆகுறான். அப்ப என்னடா மணி அடிக்கிற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா பாட்டி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சாமி சிலையை வச்சுக்கிட்டு.
சொல்லிட்டு. இதை பார்த்ததுமே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இவ்வளோ நாளா என்னோட பொண்டாட்டி கிட்ட நான் தான் அவனோட கடவுள்னு சொல்லி சொல்லியே அவளை மாற்றி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாட்டி வந்து அவளை மாற்ற பார்க்குதா, என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குதா, என் வீட்டில் நான் போட்ட ரூல்ஸை உடைக்க பார்க்குதா, இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்படியே முறைச்சிக்கிட்டே இவளும் என்னடா பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பவுல் இருக்கு, அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வரான். பாட்டியை போட்டு தள்ள போறான் போல. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். வேணாங்க என்னோட பாட்டியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம சியா நின்றுகிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த பாட்டி பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் எடுத்துட்டு அப்படியே ஓங்க போறான். டக்குன்னு இவளும் கண்ணை மூடிட்டுறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் நல்ல வேலை அடிக்கல, அந்த பவுல் எடுத்துட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பாட்டி கூட சேர்ந்து அந்த பூஜையில கலந்துக்கிறான். இவன் என்ன இப்படி நார்மலா பிஹேவ் பண்றானே, இது சரியில்லையே, இவனோட பிஹேவியர் இது இல்லையே, இந்நேரம் பாட்டி ஏதாவது பண்ணியிருக்கணுமே, என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆயிடுது. 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகவ் தான் நம்ம பாட்டிக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருப்பான் போல. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட சொல்றான். பாட்டி இதெல்லாம் உங்களுக்காக தான், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. எப்படி நீங்க 2 நாள் தானே இங்க இருக்க போறீங்க, அந்த 2 நாள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா பாட்டி சொல்லுது, அட என்னப்பா நீ இப்படி சொல்லிவிட்ட, நான் ஒன்றும் 2 நாள் தங்குறதுக்காக ஒன்றும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையே, நான் இங்கேயே பர்மனெண்டா தங்கலான்னு சொல்லிட்டு தான் என்னோட மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீயும் ஆஃபீஸ் போயிடுற, என்னோட பேத்தியும் வந்து தனியா தானே இந்த வீட்டில் இருக்கா, ஸோ அவளுக்கு துணையா நானும் இங்கே இருந்துடுறேனே, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. சரி போனா போது 2 நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பாட்டியை வர சொன்னா, இது பர்மனெண்டா இங்கே டேரா போட்டுரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னப்பா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திரும்பவும் கேட்குது. அஃப்கோர்ஸ் பாட்டி, இது உங்க வீடு, எவ்வளோ நாள் வேணாலும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இவன் இவ்வளோ நேரம் இப்படி நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. இவன் எப்படி இவ்வளோ நார்மலா இருக்கிறான், இந்நேரம் பாட்டி பண்ண விஷயத்துக்குலாம் அவனுக்கு கோவம் வந்திருக்கணுமே, பாட்டி ஏதாவது பண்ணியிருக்கணும். ஆனா பாட்டிக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானே, இவன் மனசுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பாட்டியும் சாப்பிடுறங்கிற பேர்ல கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து. இது அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் கடிச்சு அந்த சாப்பாடை சாப்பிடும் போது இவனுக்கு அந்த சத்தம் அதிகமா கேட்கறதுனால இவனுக்கு ரொம்ப மண்டை சூடாகுது. அட பாட்டி, அந்த சாப்பாடு எங்கேயும் போடாது, உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு, பொறுமையா உட்காந்து சாப்பிடுங்களேன், ஏன் அப்படி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னு இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னப்பா பேசிட்டு இருக்க, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம விரும்பி சாப்பிடும் போது இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வரத்தான் செய்யும், அது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த அருமெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாது விடு விடு அப்படிங்கிற மாதிரி பாட்டி திரும்பவும் வேணும்னே அவனை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே பாயாசத்தை எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவனை அது ரொம்பவே கோவப்படுத்துது. பாட்டியும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ எவ்வளோ நேரம் தாண்டா நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்ப, உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் எப்படி நீ எவ்வளோ நேரம் சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. அங்க இருக்கிற சோஃபாவை எடுத்து பாட்டி தலையிலேயே போட்டுடுறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் உண்மையிலே அடிக்கல, அது எல்லாமே கனவு. அப்படி அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு கோவம் வந்திருக்கு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். பாட்டியும் வேணும்னே வெறுப்பேத்துதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா சரியா வராது, கோவத்துல பாட்டியை போட்டுக்கிட்டு தள்ளிடுவோம், அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அதனால நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் ஆஃபீஸ்க்கு. போடா போடா, எவ்வளோ நாள் தான் நீ இப்படி வந்து எஸ்கேப் ஆகுறேன்னு நானும் பாக்குறேன், இந்த வீட்டில் தானே இருக்க போறேன், உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு பாட்டியும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சியாவோட ரூமுக்கு பாட்டி போய் சியாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் எங்கேயுமே காணோம். ஆனா இவன் எல்லாத்தையும் இங்கே கேமரா மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டி இருக்கே, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழையக்கூடாது அடுத்தவங்க ரூம்லன்னு, ஆனா இந்த பாட்டி கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அங்க வந்து நம்ம சியாவும் வரா. என்னாச்சு பாட்டி, ஏன் நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வாமா உனக்கு நான் எண்ணெய் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் வேணாம் பாட்டின்னு சொல்றேன். ஏமா அப்படி சொல்றேன், இங்க பாரு தலைமுடியெல்லாம் எண்ணெய் வைக்காம எப்படி இருக்கு, வா உனக்கு நான் தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே பாட்டியோட பிளான் என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் லஞ்சுக்கு வரும்போது பாட்டி வந்து சியாவை தேடிட்டு வந்துச்சுல, ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவ படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து கழுத்துல ஒரு காயம் இருந்திருக்கும், அதை பாட்டி கவனிச்சிருக்கும். ஸோ அப்படி ஒருவேளை நம்ம பார்த்தது நிஜம்னா அவளோட கழுத்துல இன்னமும் அந்த காயம் இருக்கும். அப்படி ஒருவேளை அந்த காயம் இருந்துச்சுன்னா அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நம்ம இவகிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்திருக்கு. அதே மாதிரியே முடிய நீக்கி பார்க்குது, அங்க அவளோட கழுத்துல காயம் இருக்கத்தான் செய்யுது. எப்படிமா சியா அந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அது வந்து பாட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு இவ இழுக்கிறா. சொல்லுமா, அதான் கேட்குறாங்கல்ல பாட்டி, சொல்லு அந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு இவனும் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல அம்மா கிட்ட கால் பண்ணி ஹீரோயினை பேசிட்டு இருப்பா. அப்பதான் இவனும் வந்து ஆசையா பொக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அப்படி அவன் வரும்போது இவ காலில் பேசிட்டு இருப்பா. இருந்தாலும் புருஷன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நான் அப்புறமா பேசுறேமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுப்பா. ஆனா அது ஒரு குத்தம்னு இவன் என்ன பண்றான்னா, நீ யார்கிட்டமா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவளும் வந்து அம்மா கிட்ட பேசுனேன்னு சொல்றா. அம்மா கிட்டயா, ஆனா நான் உன் கூட இருக்கும்போது எதுக்குமா உனக்கு அம்மா கிட்ட எல்லாம் பேச தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னங்க நீங்க அப்படின்னா எங்க அம்மா கிட்ட கூட நீங்க பேச வேணான்னு சொல்ல வரீங்களா, சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பேசல அப்படின்னு சொல்லிடுவா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு சுட்டு விட்டுருப்பான். இப்படித்தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கும் அவளுக்கு. இப்போ பாட்டி கேட்டுட்டு இருக்கு. சொல்லுமா, கேட்டுட்டு இருக்கேன்ல, எப்படி இந்த காயம் பட்டுச்சு அப்படின்னு கேக்குது. இவளும் அது வந்து பாட்டி அது அது நான் எப்படி பாட்டி சொல்லுவேன், அதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கும் போது வந்த
காயம் இதெல்லாமா ஓப்பனா சொல்ல முடியும், நீங்களா புரிஞ்சுக்க வேணாமா, இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. இங்க பாருமா, நானும் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது நீ இப்படித்தான் ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா நீ வாயால சொல்றது ஒண்ணா இருக்கு, ஆனா உன் கண்ணுல நான் பாக்குறது வேற ஒண்ணா இருக்கு. ப்ளீஸ்மா, இப்ப இந்த ரூம்ல நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் எதுக்காக நீ உண்மையை சொல்ல ரொம்பவே தயங்குற? என்கிட்ட உண்மையை சொல்லு, இந்த பாட்டி கிட்ட உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவளும் உண்மையை சொல்லியிருப்பா. பாட்டி சொல்ற மாதிரியே இந்த ரூம்ல யாருமே இல்லை, ஆனா அவன் வந்து கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால எப்படி இவ உண்மையை சொல்லுவா? பாட்டி, நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா பாட்டி விடுற மாதிரியே தெரியல. இல்லம்மா, நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ இப்ப சொல்ற வார்த்தை எதுவுமே என்னால உண்மைன்னு நம்பவே முடியல. ப்ளீஸ்மா, உண்மையை சொல்லுன்னு திரும்பவும் உண்மையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவன் அந்த பக்கம் எல்லாத்தையும் கேமரால பார்த்துட்டு இதுக்கப்புறம் பாட்டியை சும்மா விட்டா சரியாது, இந்த டாபிக் எப்படியாவது சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஃபயர் அலாரம் ஆன் ஆகுது. என்னாச்சு, வீட்டுல நெருப்பு பத்திக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சியா ஓடுறா. பின்னாடியே பாட்டியும் ஓடுது. சரி, எங்க தான் நெருப்பு பத்திக்கிச்சுன்னு பார்த்தா பூஜை ரூம்ல இந்த பாட்டி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த சாமியே எரிச்சு விட்டுட்டான். உடனே நம்ம ஹீரோயினையும் கையில சுட்ட காலில் சுட்ட அந்த சாமி சிலையை அந்த நெருப்புல இருந்து எடுத்துடுறா வெளியே. இவன் அதுக்கப்புறமா ஃபயர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டு நெருப்பையும் ஆஃப் பண்ணி விடுறான். ஆனா கையில இவளுக்கு நல்ல காயம் பட்டுருச்சு. உடனே இவனும் ரூம் கழிச்சிட்டு போய் ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். பாட்டியும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா, ஏமா அப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கிற, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்றான். உடனே பாட்டியும் அங்கிருந்து போயிடுது. அப்படி பாட்டி வெளியே போனதுக்கு அப்புறம் எந்த பொண்டாட்டியோட கையில அடிபட்டுச்சு அப்படின்னு இவன் ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருந்தானோ அதே கையில இருக்கிற அந்த விரலை போட்டு அப்படியே முறிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் நெருப்பை உண்டாக்கலன்னா நீ பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் என்னை பத்தி சொல்லியிருப்பல்லடி அப்படின்னு சொல்லிட்டு, வேணாங்க ப்ளீஸ்ங்க, நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவுதான் இவங்கிட்ட இருந்துகிட்டு இப்படி கஷ்டப்பட போறான்னு தெரியல. இப்போ நைட் ஆயிடுது. பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கு. அங்க இந்த சைக்கோ பைய வந்து பாட்டி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி என்ன கோவப்படுத்தி பாக்குற? ஒரு அளவுதான் பாட்டி, நானும் பொறுமையா இருப்பேன். ஆனா நீ வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா என்னால இதுக்கு மேல உன்னை பொறுமையா விட்டு வைக்க முடியாது. இப்பவே உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பில்லோவை எடுத்து அப்படியே பாட்டியோட முகத்துல வச்சு அமுக்க போறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் வந்து தேடிக்கிட்டு வரா. புருஷனை காணமே. இந்த நடுராத்திரில அவன் எங்க போனா, பாத்ரூம்லயும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டே வரா. அதுக்கப்புறமா தான் யோசனை வருது, ஒருவேளை பாட்டி ரூமுக்கு போயிருப்பானோ, பாட்டி ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி வரா. இவனும் பில்லோ வச்சு அமுக்க போறான். அவளும் கரெக்டா வந்து பாக்குறா. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். அங்க அவனை காணோம். பாட்டி மூடிதான் படுத்திருக்கு. நல்ல வேளை அவன் இங்கே வரல. சே, நான் கொஞ்ச நேரத்துல என் புருஷனை தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அவ கிளம்பிடுறா. ஆனா அவன் எங்கேயுமே போகல. அந்த பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கான். அவ போனதுக்கு அப்புறம் வெளியே வரா. சே, தப்பிச்சிருச்ச பாட்டி, என் பொண்டாட்டியால நீ இன்னைக்கு தப்பிச்ச பாட்டி. நீ இதுக்கப்புறமும் சேட்டை பண்ண அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டோம். உன் உயிரை காப்பாத்திக்கோ, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு போறேன், அதை நல்லபடியா காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இப்ப மார்னிங் ஆயிடுச்சு. பொண்டாட்டிக்காரி தூங்கிட்டு இருக்கா. அவள் அப்படியே பக்கத்துல உட்காந்து ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நீ எவ்வளவு அழகா இருக்க தூங்கும் போதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ண வருவான். டக்குன்னு ஏதோ சவுண்டு கேக்குது. கிச்சன்ல இருந்து பாட்டி தான் ஏதோ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு. பாட்டி, காலையிலே ஆரம்பிச்சிட்டே, அதை வர உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிச்சனை நோக்கி போறான். அங்க போய் பார்த்தா பாட்டி அலங்கோலையா வச்சிருக்கு கிச்சன் எல்லாம். இவனுக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாமே நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆனா பாட்டி கிச்சனே ஒரு வழி பண்ணி வச்சிருக்கு. என்ன பாட்டி நீங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிச்சன்ல காலையிலே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் பாயாசம் பண்ணலான்னு வந்தேன்ப்பா, நான் இந்த சர்க்கரையை காணோம், நெய்யை காணோம், எதுவுமே இந்த வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த மாதிரி கோவம் வரணுங்கிறதுக்காக தானே நான் வேணும்னே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனும் ஒன்னொன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டி ஒன்னொன்னா எடுத்து கலைச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிளகாத்தூள் டப்பாவை எடுத்து கீழே போட்டுருச்சு. ஃபுல்லா கொட்டி கிச்சனே அசிங்கமா போயிடுச்சு. அவனுக்கு வந்த கோவத்துக்கு பாட்டி அப்படியே அங்க இருக்கிற ஒரு ஷாலை எடுத்து கழுத்துல சுத்தி அப்படியே சாகடிக்க போறான். நல்ல வேலை, இது எல்லாமே கனவு. இந்த மாதிரி தான் பண்ணுவான். அவனோட கண்ட்ரோலை மீறிட்டா அப்படிங்கறத நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகாவோட நெடி ஏறி அப்படியே அவன் இருமிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயினே அங்க வந்துடுறா. இவன் இருமிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுங்க உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அப்பதான் தெரியுது கீழே மிளகாத்தூள் கொட்டி கிடக்கு அப்படின்னு. பாட்டி, எதுக்காக மிளகாத்தூளை கீழே கொட்டி வச்சிருக்கீங்க, இவருக்கு இதெல்லாம் ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிடும், ஏன் பாட்டி இப்படிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே புருஷனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் கொஞ்ச நேரம் இருமிட்டு இருந்தவன் டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிரிச்சுட்டு, அட விடுமா விடுமா, பாட்டி ஏதோ பாயாசம் பண்ணணும்னு தானே இங்க வந்திருந்தாங்க, ஸோ திடீர்னு கை தவறி கொட்டினதுக்கு யார் என்ன பண்ண முடியும், அதனால நீ அவங்கள எதுவும் சொல்லாத, பை பை பாட்டி, நீ நல்லா பாயாசம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். எந்த அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். ஆனா பாட்டியும் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கு, இவனோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வரணும்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் பாட்டியோட துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக என்னோட துணியெல்லாம் நீ எடுத்து பேக் பண்றேன்னு பாட்டியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் வெளியே போறோம் பாட்டி, பிசினஸ் மீட்டிங் விஷயமா, அது வரைக்கும் நீங்க தனியா அப்படி இந்த வீட்டுல இருப்பீங்க, அதனால நீங்க கிளம்புங்க, நாங்க போயிட்டு வந்து வேணா உங்களை அழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலே எங்கேயுமே போல. இவளுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பாட்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அது நம்ம புருஷனுக்கு கோவம் வந்து பாட்டி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது
அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி இங்கிருந்து அனுப்பணும், பாட்டி இங்க இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி இங்கிருந்து கிளப்புறதுக்கு. அவ பயந்த மாதிரியே இந்த பக்கம் பாட்டியை போட்டு தள்ளுறதுக்காக இவன் அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாடிப்படி ஃபுல்லாவே வந்து எண்ணெயை ஊத்தி வைக்கிறான். பாட்டி அதுல காலை வச்சு வலிக்கு விழுந்து சாகணுங்கிறது தான் இவனோட பிளான். எந்த அளவுக்கு மோசமா இருக்கான் பாருங்க இவன். அந்த பக்கம் பாட்டியும் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் பாட்டி இங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, இங்க இருந்து நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. என்ன உண்மை பாட்டி உனக்கு தெரியணும், நான் தான் சொல்லிட்டேன்ல என்னோட புருஷன் என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காரு, நல்லா பாத்துக்கிறாருன்னு, அப்புறம் இதுக்கு மேல உனக்கு என்ன உண்மை பாட்டி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் கேட்டது உண்மை, ஆனா நீ கதையா போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ உண்மையை சொல்லிட்டா நான் இங்க இருந்து போயிடுவேன், உன்னையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இவளாலையும் உண்மையை எப்படி சொல்ல முடியும், எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இங்க பாருங்க பாட்டி, நீங்க இன்னைக்கு கிளம்பி தான் ஆகணும், நான் இந்த பேக் எடுத்துட்டு போய் கார்ல வைக்கிறேன், டிரைவர் உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக் எடுத்துட்டு வெறுவெறுன்னு போயிட்டே இருக்கா. நான் போமாட்டேன்னா போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பிடிவாதமா தான் இருக்கு. இவனும் இந்த பக்கம் பாட்டி சாக போது, பாட்டியோட கதை இன்னைக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கத்துற சவுண்ட் கேக்குது. எதிர்பார்த்த சத்தம் வந்துருச்சு, பாட்டி கதை க்ளோஸ், பாட்டி நீ போயிட்ட, பாட்டி நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெதுவா டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த எண்ணெயில வலிக்கி விழுந்தது பாட்டி ஒண்ணும் இல்ல, ஹீரோயினி தான் அப்படின்னு. இவன் உடனே பதறி போயிடுறான். ஓடி போய் உடனே பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு, நீ எதுக்காகமா இங்க வந்த, உன்னை யாருமா இங்க வர சொன்னா, உனக்கு அடிபட்டுருச்சு, இங்க பாரு ரத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போறான். அந்த சவுண்ட் கேட்டு பாட்டியும் மாடிப்படியில இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாட்டியும் பாத்துருச்சு. யார் இங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேஃபா அப்படியே பிடிச்சிக்கிட்டே கீழே இறங்கி வருது. அதுக்குள்ள இவனும் என்னமா உனக்கு இப்படி அடிபட்டுருச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறான். பாட்டியும் பின்னாடியே போய் நானும் வரேன்னு சொல்லுது. இல்ல நான் என்னோட பொண்டாட்டியை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான் அவசரமா. உங்ககிட்ட இருந்தாண்டா ஃபர்ஸ்ட் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுது. ஹாஸ்பிட்டல் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ரொம்பவே அலக்கழிக்கிறான் அங்க இருக்கிறவங்கள. என்னோட பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சு, ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போகும்போது தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகல, அவங்க அம்மா கூட வெளியே எங்கேயோ வந்திருப்பா போல. அப்போ வந்து அங்க சில பசங்க வந்து ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவளை ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா பொண்ணு, எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பானுங்க. ஐஸ்கிரீம் தானே வேணும் உனக்கு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்திலே தூக்கி அடிச்சுக்கிட்டு இருப்பா. அம்மாவும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. வாமா, எதுக்குமா தேவையில்லாம பிரச்சனை, இவனுங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாதமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. வேற யாரும் இல்ல, அதுல இருந்து இறங்குறது நம்ம ஹீரோ தான். கட்டிக்க போற பொண்ணு கிட்ட வம்புழுத்தா சும்மா இருப்பானா, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், நான் உனக்கு பியரே வாங்கி தரேன் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். அவனோட டார்க் ரூம்க்கு அழைச்சிட்டு போய் அந்த 3 பேரையும் கட்டி போட்டு, ஏன்டா எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட சியா கிட்ட நீங்க வம்புழுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை கட்டி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பேட்டால அவனுங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிறது யாரு, போலீஸ்காரவர். இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பாக்குறாரு, ஏன்னா அவர் இவனோட ஆளு. இப்போ பிரசன்ட் லைஃப்ல நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர். அவங்க கிட்ட போய் என் பொண்டாட்டி ரொம்ப நேரமா கண்ணை மூடிட்டு இருக்கா டாக்டர், எப்போதான் டாக்டர் கண்ணை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்னோட பொறுமையா தான் கண்ணை திறப்பாங்க, இப்பதானே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அவன் பண்றது எல்லாத்தையுமே பாட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டா, என்னோட பேத்தியோட இந்த நிலைமைக்கு நீதாண்டா காரணம், உன்னை இதுக்கு மேல சும்மா விட்டா சரியா வராது, உனக்கு தண்டனை இன்னைக்கே நான் வாங்கி கொடுக்குறேன், அதுவும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பக்கமா போன டாக்டரை கூப்பிட்டு பாட்டி எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னோட பேத்தியை காப்பாத்துங்க அப்படின்னு. அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சே, காப்பாத்தியாச்சு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பேத்திக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் நான் காப்பாத்துங்கன்னு சொன்னது அவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றது, என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் டாக்டர் என்னோட பேத்தியை இந்த நிலைமைக்கு ஆக்குனா, என்னோட பேத்தியை ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா என்னோட பேத்தியும் வாயை திறந்து எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறா, நீங்க மனசு வச்சா என்னோட பேத்தியை காப்பாத்தலாம், அவனோட உண்மையான சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரலாம், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே அவங்களும் தான் கையில வச்சிருக்க ஃபைல புரட்டி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. நம்ம ஹீரோயினியை ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திருப்பான் இல்லையா, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அதுவும் இவங்க கிட்ட எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டா ஒவ்வொரு நாளுமே ஒரு பொய்யான கதையை தான் நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி நான் அடுப்புல சுட்டுக்கிட்டேன், தெரியாம கையில எண்ணெய் ஊத்திருச்சு, தெரியாம நான் கீழே விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டேன், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு சாக்கா சொல்லிட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த பாட்டி சொல்லும் போதுதான் தெரியுது அந்த காயம் எதுவுமே எதிர்ச்சியா ஏற்படல, எல்லாமே இவனாலதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆனா ஒவ்வொரு தடவையுமே உங்க பேத்தி அப்ப போய் தான் சொல்லியிருக்காளா, இவனை நான் சும்மா விட மாட்டேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரன் அவனோட ஆளுங்கிறது இவங்களுக்கு தெரியல. அவன் சும்மா இருப்பானா. உடனே இந்த டாக்டரை ஹீரோ கிட்ட மாட்டி விட்டுட்டான். இவங்க தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, என்ன எதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்போனே இவங்கிட்ட விட்டுட்டு அவன் பாட்டுக்கே போயிடுறான் அந்த போலீஸ்காரன். இவன் அவங்கள பார்த்துட்டு, இன்னாங்க டாக்டரே உங்ககிட்ட நாங்க ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே வரோம். அப்போ நீங்கள் அந்த வேலையை மட்டும் தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த சிபிசிஐடி வேலைலாம் பார்க்குறீங்க? உங்களுக்கு இது தேவையா? நீங்கள் எதுக்காக அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் ஏதாவது பார்க்குறோமா? நான் பார்ப்பேன், மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நான் பார்ப்பேன், காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை காட்டுறான். அந்த ஃபோனில் இவங்க ஃபேமிலியாக இருக்கிற வீடியோ தான் இருக்குது. இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நான் ஒரு கேமிங் கம்பெனி வச்சுருக்கேன், இன்டர்நெட்டோட பாஸ் நான், எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்பவே சகஜமான விஷயம். நான் உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஃபோனு மட்டும் இல்லை, உங்களோட ஹஸ்பண்டோட ஃபோனு, அப்புறம் உங்கள் சொந்த பந்தத்தோட ஃபோனு, அப்புறம் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்களே அந்த வேலைக்காரியோட டப்பா ஃபோனை கூட நான் ஹேக் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு பிரில்லியண்டான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற? பாவம் தானே அந்த பொண்ணை போட்டு எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ணுற அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. இங்கே பாருங்க மேடம், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்னோட குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. என்னோட பொண்டாட்டியை நான் என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதையும் மீறி நீங்கள் மூக்க நுழைச்சிட்டீங்களே, அதனால இப்போ உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கால் பண்ணுறா. கால் பண்ணால் அந்த பக்கத்தில் அந்த டாக்டரோட பொண்ணு தான் பேசுகிறா. அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டான் போல. இங்கே பாருங்க, உங்களோட பொண்ணு என் கையில் இருக்காப்போ, இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் பொண்ணை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலாம். என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நான் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்குறான். நான் என்ன பண்ணா நம்புவேன்? நான் தான் சொல்கிறேன்ல சொல்ல மாட்டேன்னு, ப்ளீஸ் என்னோட பொண்ணை விட்டுரு, நான் உனக்கு எவ்வளோ வேணா பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உங்களால் தர முடியும்? 1 கோடி, 2 கோடி, இல்லை 3 கோடி, இல்லை எனக்கு 5 கோடி வேணும், தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்களும் சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போகிறான். அவங்களும் கையை கொடுக்குறாங்க. ஆனால் கால் ஸ்லிப் ஆகி தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க. தெரியாமன்னு சொல்கிறத விட இவன் கைப்படாமல் அவங்களாவே சாகணுங்கிறது தான் இவனோட பிளான். அதே மாதிரியே டாக்டரோட கதையும் முடிச்சிட்டான். டாக்டர் இறந்து போயிட்டாங்க. ஓ மை காட், பணம் கொடுக்காமலே செத்து போயிட்டீங்களே ஷபா, இனிமே சியாக்கு வேற டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.